அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலில் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் நிதி நிலைமையில் முன்னேற்றம், மன வருவாய்க்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வார தொடக்கத்தில் வேலை, வியாபாரம் தொடர்பான பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். இதன் மூலம் அனுகூல பலன்களை நீங்கள் பெருகுவீங்க. உங்களின் செயல்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அன்பும் ஆதரவும் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிறப்பு மிகுந்த ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் அடங்கியிருக்கு. அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல வழிகளில் இருந்து பணம் கூடுதல் வரும். அது மட்டும் இல்லாமல் மனைவியுடன் இருந்த வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தில் கருத்திற்கொண்டு நீங்கள் உங்களுடைய புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சி செய்வீங்க. உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமாய் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது. பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இனிய ஒரு வாரம். புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதினால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும். சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். குடும்பத்தாரும் அவரின் ஆசைகளை நிறைவேற்றுவதால் குதூகலமாக இருப்பாங்க. அனுபவம் பூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி, வீடு வாங்கணும் கூடிய ஒரு காலகட்டம். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும் வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பூரட்டாதி 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். நல்ல பணியாளர்களின் நட்பும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். மனதில் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கலாம். நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அழகான எழில் நிறைந்த வீடு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வராமல். அது மட்டும் இல்லாமல் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. தொழிலில் ஏற்படும் லாபம் மூலம் உங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்களை சிரமமின்றி கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அகம் மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கும்பராசியை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் விநாயகப் பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக கும்பராசியில் கிரக நிலையில் எப்படி ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சூரியன் 7-8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். உங்களின் விடாமுயற்சியால் வியாபாரத்தில் அதிக லாபம் நீங்கள் எடுப்பீங்க. அரசாங்க ஒப்பந்தங்களை பெருக்குவீங்க. சந்திரனின் நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார். சுற்றத்தார் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். விரோதிகளின் மகிழ்ச்சி பயனற்று போகும். புதன் 7ஆம் இடத்துல இருக்கார். எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்து வெற்றி பெறுவீங்க.
காதல் கைகூடி வரும். குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சி நடைபெறும். எதிரிகள் பொறாமைப்படும் அளவுக்கு தொழில் வளர்ச்சி காணும். சுக்கிரன் 8, 9ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தார் உங்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் செயல்படுவாங்க. சனி 1ஆம் இடத்துல இருக்காரு. தேவையில்லாத பழக்கங்கள் கைவிடுவது நல்லது. உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள். லாட்ரி பந்தயங்கள் ஆகாது. ராகு 2ஆம் இடத்துல இருக்காரு. சகோதரர்களுக்கான பண செலவுகள் செய்வீங்க. கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். கேது 8ஆம் இடத்துல இருக்காரு. பொருளாதார தேக நிலை நிலவும். கணவன் மனைவிக்கிடையே கசப்புணர்வு தோன்றக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனதார விநாயகப் பெருமானை வழிபட்டு வாருங்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தேவையான பணவரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக செல்ல நினைத்த புனித தலங்களுக்கு சென்று வருவீங்க. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படலாம். தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகலாம். அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குது. குடும்ப நிர்வாகத்தில் பெண்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 18, 22. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். 27 முறை உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை வீட்டு பூஜை அறையில் உச்சரிப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கும்பராசியில் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சனி, தன வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு, சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கும். உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க பெறுவீங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். பிரச்சனைகள் இருந்தாலும் அமைதிக்கு குறைவு இருக்காது. சிலர் வேலை நிமித்தமான வெளியூர் செல்ல வேண்டி வரலாம். கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பயணம் செய்யும் போது உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக நடக்கும். போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. தொழில் ரீதியான காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது. எந்த ஒரு சவால்களையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் சமாளிப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேன்மை அடைவாங்க. உங்களிடம் வேலை செய்பவர்கள் கூடுதல் அன்பு செலுத்தவும் கடன் வாங்கியதால் சரியான முறையில் திருப்பி கொடுக்க ஏற்படுமா என்ற நிலையும் ஏற்படலாம். கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்குது. திட்டமிட்டு எதையும் நீங்கள் செய்யலாம். எதிலும் கவனமாக நீங்கள் செயல்படுத்துவது நல்லது. பணிபுரிபவர்கள் சீரான பலன்களை காண்பிப்பாங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும். பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவீங்க. பாராட்டு கிடைக்கலாம். பரிகாரமாக சனி பகவானை வணங்கி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.